அன்பர்களுக்கு வணக்கம். முகவுரையில் எதற்காக இந்த வீடியோவை நாம் போடுகிறோம் என்பதை தெளிவாக நாம் பார்த்தோம். இந்த கலியுகத்தை திருத்தி செம்மைப்படுத்தி சத்திய யுகத்தை, அன்பை, அறத்தை, பண்பை, தர்மத்தை இந்த உலகத்திலே மறுபடியும் நிலைநாட்டுவதற்காக இறை அவதாரம், இறைவன் அவதாரமாக பிறந்து வருவார் என்பதை பல ஞானியர்கள், பல சித்த பெருமக்கள் எல்லாம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். இந்த கலியுகத்திலே, இந்த கலி காலத்திலே அறம்பாடி சித்தர் என்றொருவர், ஒரு மெஞ்ஞானி, பல பாடல்களை தத்ரூபமாக இயற்றியுள்ளார். அவருடைய தமிழ் நடை மிக தெளிவானது, ஆழமானது, ஞானத்திற்கு உட்பட்டது. அப்படியே ஞானத்தமிழை உள்ளடக்கி இறைவனை பற்றிய செய்திகளை சொல்லி இருக்கிறார். இப்பொழுது முதல் பாடலை பார்ப்போம். பாடல் எண் 1. இந்த பாடலில் பால் போன்ற கடலில் பள்ளி கொண்டிருக்கும் வாசுகி என்ற பாம்பை மெத்தையாக்கி படுத்திருக்கின்ற திருமாலையும், திருமாலுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கின்ற அன்னை மகாலட்சுமியையும் நினைவு கூர்ந்து முதலில் இந்த பாடலை தொடங்குகிறார். அடுத்த வரியில் இந்த தமிழுக்கு பெருமை சேர்க்கின்ற ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை நினைவு கூர்ந்து இந்த பாடலை சொல்லுகிறார். கனிரச காப்பியங்கள் உலவுகின்ற கலை புகழுலகில் தமிழ்நாட்டை கலை உலகம் என்று சொல்லுகிறார். தமிழ் தாயையும் கலைத்தாய் என்றும் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இயற்கை சூழ்ந்த தெய்வ மனம் கமழுகின்ற இந்த தென் தமிழகத்தில் இந்த கல்கிநாதன் பிறந்து இருக்கின்ற இடத்தை அவர் குறிப்பிடுகிறார். எப்படி என்றால், மலையும் மலை சார்ந்த நாடு என்று சொல்லக்கூடிய மலைநாட்டோரம் இருக்கின்ற ஒரு ஊரில் கால்வாய் ஒன்று ஓடும். அந்த கால்வாய் கரையிலே இவனுடைய பிறப்பீட்டம் அமையும். அந்த கால்வாய் கரை கடலிலே போய் சேருகின்ற இடமாக இருக்கும் என்று அந்த பாடலிலே அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். அறம்பாடி சித்தர். அது எங்கே இருக்கும் என்றால், பாம்பை பஞ்சனையாக்கி படுத்து உறங்குகின்ற திருமாலினுடைய இன்னொரு பெயர் அனந்தன். அந்த அனந்தனுடைய பெயரை கொண்ட அனந்தன்புரி என்று சொல்லக்கூடியது திருவனந்தபுரம், சேர நாட்டைச் சேர்ந்தது, கேரளா நாட்டைச் சேர்ந்தது என்று சிலர் சொல்லுகிறார்கள். அதை அனந்தன்புரிக்கருகே இவன் பிறப்பெடுப்பான் என்று சொல்லுகிறார். அதாவது இவர் பிறந்திருக்கின்ற இடத்திலிருந்து அந்த அனந்தபுரி என்று சொல்லக்கூடிய இடம் அரை நாள் நடந்து செல்லுகின்ற தூரம் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ கன்னியாகுமரியில் இருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய இடைப்பட்ட இடம் தான். அதனுடைய தூரம் அரை நாள் பயணம் என்று பொருள் வருகின்ற அளவிற்கு இதை சிலர் எடுத்துக்கொள்கிறார்கள். சிலர் திருச்சியில் இருக்கக்கூடிய காவிரி கரையோரத்தில் இவன் பிறந்திருப்பான் என்று சிலருடைய அபிப்பிராயம் இருக்கிறது. சிலர் திருநெல்வேலியில் இவன் பிறந்திருப்பான், அங்கிருக்கின்ற தாமிரபரணி ஆற்றினுடைய பகுதி பக்கத்திலேயே இவன் பிறந்திருப்பான், அந்த கால்வாய் கரை ஓரம் என்று சிலருடைய ஆராய்ச்சி சொல்லுகிறது. சிலர் இந்த அறம்பாடி சித்தர் அவருடைய பாடலிலே முத்து நகரின் தென்மேற்கே என்ற ஒரு வரி வரும். எனவே சிலர் இதை தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்து நகர் பக்கத்தில் இவன் பிறப்பிடம் இருக்கும், அங்கே கடல் இருக்கிறது, அந்த கடலிலே கால்வாய் கரையானது சென்று சேரும், அந்த இடத்திலே இவன் பிறப்பெடுப்பான் என்று சிலருடைய ஆராய்ச்சி சொல்லுகிறது. இதே பாடலிலே அறம்பாடி சித்தர் சொல்லுகிறார், கன்னி ஒருத்தி கலங்கரை அருகே மணநாளன்று தன் வரன் துறந்து காட்சி தருவாளே என்று சொல்லுகிறார். இது இறைவனான சிவபெருமானை மணமுடிக்க வேண்டும் என்று தவம் இருக்கிறாள் அன்னை பகவதி. ஆனால் அவரை திருமணம் செய்ய முடியாமல் இன்றும் அவருக்காகவே காத்து பள்ளி கொண்டு அமர்ந்திருக்கிறாள் என்றுதான் வரலாறு சொல்லுகிறது, ஐதீகம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இறைவனையே மணக்க முடியாமல் மறுபடியும் அவனுக்காகவே காத்து நின்று தவமிருக்க கூடிய அன்னை பகவதி தாய் தன்னுடைய மகனான கல்கி பகவானை காப்பதற்காக கண்ணும் கருத்துமாக அவனை வளர்த்து கொண்டிருக்கிறாள் என்றும், எந்த தீயவர்களும் இவரை நெருங்கி விடக்கூடாது என்று காப்பவளாக அன்னை பகவதி இருக்கிறாள் என்று இந்த பாடலிலே சொல்லுகிறார். இந்த பாடலிலே தமிழ்நாட்டின் உடைய ஒரு வரலாற்றையும் இதிலே குறிப்பிடுகிறார். ஊழ்வினை பயனால் இவன் தலையை கொய்ய உடன்பட்டு திரிவாளே என்று ஒரு வரலாற்றையும் அவர் சொல்லுகிறார். அடுத்தது இதே இவர் பிறந்திருக்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய இந்த மலை நாட்டவர்கள் கூட சிலர் இவருடைய தலையை கொய்ய துடிதுடித்து தீய செயல்களை செய்வார்களாம். அப்படி அவர்கள் புறப்படும் போது அதற்கு அறிகுறி என்ன காட்டும் என்றால், கேரளா நாடு, சேர நாடு, அந்த நாட்டு பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு அணையானது உடைந்து பல மக்கள் அதிலேயே அழிந்து போவார்கள் என்று ஒரு குறிப்பை சொல்லுகிறார். எப்படி என்பது தெரியவில்லை, ஆனால் அப்படி ஒரு குறிப்பை சொல்லுகிறார்.
ஆனால் எத்தனை பேர் எப்படி இவரை அழிக்கலாம் என்று துணிந்து கொள்ள புறப்பட்டாலும் திட்டங்கள் தீட்டினாலும் எத்தனை பொருள் செலவுகள் செய்து ஆயத்தம் பண்ணினாலும் இவரது பக்கத்திலே நெருங்கக் கூட முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் இவன் நடந்து செல்லுகின்ற பாதை எல்லாம் வழித்தடங்களில் எல்லாமே பில்லி சூனியம் போன்ற மாந்திரீக பொருள்களை புதைத்து வைத்து இவனை அழிக்கலாம் என்று திட்டங்கள் தீட்டுவார்கள். அப்படி நிறைய செய்வினைகள் அவர் செல்லுகின்ற பாதை எல்லாம் புதைத்து வைக்கப்பட்டு இருக்குமாம். அப்படி சொல்லுகிறார். ஆனால் எதையுமே அவர்களால் இவர் பக்கம் நெருங்கவே முடியாது என்பதை தீர்க்கமாக சொல்லுகிறார் இந்த பாடலில். இவர் மனித அவதாரமாக இறைவன் பிறந்து வருவதற்கு காரணமே தனி தூய்மை கொண்ட நல்லோர்கள், உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய நல்லோர்கள், ஞானிகள், சித்தர்கள் பெருமக்கள் எப்பொழுது நீ வருவாய் என்று காத்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தை திருத்த என்று அவர்களுடைய வேண்டுதலுக்காகவும் அறத்துடனும் பண்பாடு போற்றியும் அன்பே இறைவன் என்று நினைத்து வாழும் நல்லோர்களை காப்பதற்காகவும் பிறப்பெடுத்து வரக்கூடிய இந்த இரகசியத்தை பேதைகள் அறிய மாட்டார்கள். எம்மை போன்ற ஞானதிஷ்டியில் இருக்கக்கூடியவர்கள் நான் சொல்லுகின்ற உண்மையை அறிந்து கொள்வார்கள் என்று அறம் பாடி சித்தர் இந்த பாடலிலே சொல்லுகிறார். வணக்கம்.